அடையார் மேம்பாலம் அருகே இன்று அதிகாலை 2:40 மணியளவில் 50 வயது மதிக்கத்தக்க பெண் தூய்மை பணியாளரிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் ஒருவர் அத்துமீறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆண் நண்பரை விரட்டிவிட்டு பள்ளி மாணவியிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறிய சம்பவம் தமிழ்நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தாமரை செல்வன் எனும் தனியார் நிறுவன ஊழியர் காவலர் குடியிருப்புக்குள் வைத்து படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இருசக்கர வாகனத்தில் இருந்த 4 பேர் வெட்ட முயன்றனர். தனது உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக மார்க்கின்பேட்டை எஸ்ஐ செல்வம் வீட்டில் போது தஞ்சமடைந்துள்ளார். ஆனால் விடாது துரத்தி வந்த 4 பேரும் அறிவாளால் அவரை வெட்டி சாய்த்து கொலை செய்துவிட்டு கண்ணி வைக்கும் நேரத்தில் அங்கிருந்து தப்பி ஓடுகின்றனர். மது கஞ்சா போதைக்கு அடிமையாகி அடிக்கடி சண்டையிட்டு வந்ததால் நேற்றிரவு மகன் தன்னை தாக்கியதால் மகன் மீது ஆத்திரத்தில் இருந்த தந்தை இரவு அவர் தூங்கும் போது கழுத்தில் கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டதாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு அருகே சாலையோரமாக இருப்பில் ஒரு காரில் இருந்து மற்றொரு காருக்கு மதுபாட்டில்கள் மாற்றப்படுவதைக் கண்டு பாலாஜி, மோகன் ஆகியோரை மடக்கி பிடித்தனர். பேருந்து நிற்காது என கூறிய அரசு பேருந்து நடத்துனருக்கும் பயணிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ரயிலில் திருடப்பட்ட செல்போனை பறிமுதல் செய்வதற்காக சென்ற காவலரையும் செல்போன் உரிமையாளரையும் சென்னை பர்மா பஜாரில் ஒரு கும்பல் சரமாரியாக தாக்கிய சம்பவத்தில் வேலைக்கு தாமதமாக வந்ததை கண்டித்ததால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் 35 ஆண்டு கால நண்பரை கொன்றவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.